சென்னை கோட்டூரில் உள்ள அரசு பள்ளி படிப்பிலும் விளையாட்டிலும் தொடர்ந்து முன்னணி வகிக்கிறது. அரசு பள்ளிகளால் முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது இந்த பள்ளிக்கூடம். இந்த பள்ளி குழந்தைகள் நடனமாடும் அழகை பாருங்கள், யோகா செய்யும் நளினத்தை பாருங்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ந்து 93%, 96% தேர்ச்சியை பதிவு செய்கிறது இந்த பள்ளிக்கூடம். சென்னையில் 250 பள்ளிகளிடையே நடந்த விளையாட்டுப் போட்டிகளில் 2 முறை தொடர்ந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் இந்த மாணவர்கள். ஸ்கூலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஓவரால் சாம்பியன்ஷிப் 3 வருஷமாக வாங்கினோம். அதுக்கப்புறம் எங்கள் சார் கொடுத்த ட்ரைனிங்கால் தான் நாங்கள் எல்லோரும் வாங்கினோம். அதுக்கப்புறம் எனக்கு பிடி உஷா மாரி ஆகணும்னு ஆசை. சில்வர் மெடல் 13 வாங்கியிருக்கேன், காப்பர் மெடல் 2 வாங்கியிருக்கேன், இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் 2 வாங்கியிருக்கேன். அரசு பள்ளியில் தரமான கல்வி வழங்குவதற்கு மனம்தான் வேண்டும், வேறு எந்த தடையும் இல்லை என்பதை உறுதியாக சொல்கிறது இந்த பள்ளியின் முன்னேற்றம். We shall overcome. We shall overcome someday. Oh, deep in my heart, I do believe that we shall overcome someday. பல்வேறு தொண்டு அமைப்புகளின் தன்னார்வலர்களும் சமூக அமைப்புகளும் இந்த பள்ளியின் வளர்ச்சியில் பங்கேற்கிறார்கள். ஆங்கில அறிவு, ஆளுமை வளர்ச்சி ஆகியவற்றில் பயிற்சிகளை வழங்குகிறார்கள். எங்கள் ஸ்கூலோட அப்ஜெக்டிவ் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸோட ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டை இலக்காக வச்சு எங்கள் டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட மிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாய்ஃபுல் லேர்னிங். குழந்தைங்க விளையாடணும், படிக்கணும், ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். அப்போ தான் அவங்க ஹாப்பியாக ஸ்கூலுக்கு வருவாங்க. அடுத்து நாங்கள் கம்யூனிட்டியிலேருந்து வேரியஸ் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லித்தரோம். அதால் அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க, குழந்தைங்களும் பெனிஃபிட் ஆகிறாங்க. That is the only trick I can say. 9ஆம் வகுப்பிலும் 10ஆம் வகுப்பிலும் தலா 37 மாணவர்கள் படிக்கிறார்கள். கடந்த 2 வருடங்களில் அட்மிஷன்கள் அதிகரித்து வரும் வெகு சில பள்ளிகளில் இதுவும் ஒன்று. ஆங்கில வழி கல்வி, பயிற்றுவிப்பதில் தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியவை மாணவர்களை ஈர்க்கின்றன. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு கவனம் இந்த பள்ளியின் தனித்தன்மை.